friends, welcome back to Sudarshana channel. இந்த வீடியோல நம்ம சூப் தான் பண்ண போறோம். அதுக்காக கேஸ் பத்த வச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த கேப்ல நம்ம என்ன போட போறோம்னா பூண்டும் இஞ்சியும் போட போறோம். பாருங்க. உங்களுக்கு வேணா இஞ்சி கூட போட்டுக்கலாம். சரி பூண்டு கூட போட்டுக்கலாம். பூண்டு இஞ்சி ரெண்டுமே போட்டுக்கலாம். இஞ்சி போட்டதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்கணும். நல்லா இஞ்சி போட்டு நல்லா கலந்து கலக்கணும். கொஞ்சம் தீஞ்ச மாதிரி வரும், ஏன்னா நம்ம எதுவும் போடாமல் சேர்க்குறோம்ல, அதனால. நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிண்டிக்கணும். நல்லா ஒரு கோல்டன் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று சேர்க்கணும். கேரட், பீன்ஸ். உங்களுக்கு வேணா பீன்ஸ் நாங்கள் சேர்க்கல, உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க. அப்படியே வந்து கோஸும் சேர்த்துக்கோங்க. கோஸ், அதுக்கப்புறமா வந்து கேரட். இது செய்யும் போது ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க. இங்கே பாருங்க, ஹை ஃப்ளேமில் நான் வச்சதுனால தீஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தெளிக்கும் பார்த்து. அப்புறம் 10 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஓகே, 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு 1 ஹவர் மூடி வச்சுருங்க. ஓகே, 1 ஹவர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் நெக்ஸ்ட்டு வந்து தண்ணியும் கலந்து ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து கலருக்காக நம்ம சேர்க்குறோம். உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவுலாம் இருந்துச்சுல, அது தண்ணி கலந்து நம்ம போட்டிருக்கோம். நல்லா கிண்டிக்கோங்க. சூப் கலரில் வருது, பார்த்துக்கோங்க நீங்களே. நெக்ஸ்ட் இந்த கேப்பில் பெப்பர் தூள் போட்டுக்கணும். ஓகே, அப்படியே ஒரு வாட்டி கிண்டிட்டு ஒரு கொதி வந்தோடனே சூப் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி தீஞ்ச மாதிரி இருக்கணும். அதனால தான் நான் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.